friends, welcome to Spice and Spicy Kitchen. நான் உங்க சீனி. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான குயிக்கான பாம்பே அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாம்பே அல்வா செய்ய தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் இந்த கப்புக்கு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோள மாவு. அதே கப்புக்கு 2 கப்பு சுகரு, ஒரு அரை கப்பு நெய். இந்த கப்பில் வந்துட்டு 3 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி. அப்புறம் கொஞ்சமாக நட்ஸு, கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இன்னைக்கு ரெட் கலர் எடுத்திருக்கேன், ஃபுட் கலரு. கலர் வேண்டாங்கிறவங்க அப்படியே விட்டுடலாம், வெள்ளையாகவே இருக்கும் அல்வா. கலர் வேணுங்கிறவங்க ஒன்று ரெட் எடுக்கலாம், இல்லைன்னா எல்லோ கலர். இது வந்துட்டு வெள்ளையாக இருக்கிற மாவுங்கிறதுனால நீங்கள் எந்த கலர் சேர்த்தாலும் அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த கலரில் வரும். ஸோ கலர் வந்துட்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் குங்குமப்பூவை வந்துட்டு லைட்டாக தண்ணியில் ஊற்றி கரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இந்த பாம்பே அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சோள மாவை தண்ணியில் கரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சோள மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப்பு சோள மாவு இது. அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். அதில் 2 கப்பு தண்ணி. மிச்சம் இந்த தண்ணி வந்துட்டு நம்ம சுகர் சிரப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் 1 கப்பு இருக்குது. இது வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதை கரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அல்வா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அல்வா பண்ணுறதுக்கு இந்த மிச்சம் இருக்கிற 1 கப்பு தண்ணியை வந்துட்டு அளந்து ஊற்றிட்டு அதிலே வந்துட்டு இந்த 2 கப்பு சுகரை வந்துட்டு சேர்த்துருங்க. இது இப்போ நல்லா இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகட்டும். பாருங்கள், சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சு அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி டெம்பரேச்சர் மீட்டர் இருக்கும். அதில் வந்துட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு 230 வரணும். 230 வந்துச்சு அப்படின்னா ஸோ இது கரெக்டான பதம். சில பேர் வந்துட்டு பதத்தில் மிஸ் பண்ணிடுவாங்க, அதனால் வந்துட்டு மேபி அவங்களுக்கு ஹார்ட் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெம்பரேச்சர் மீட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. இப்படி தொட்டு இப்படி பாருங்கள், அரை கம்பி பதம். முழு கம்பி பதம்னா இப்படி இருக்கும்போது ஃபுல்லாக வரும். இது வந்துட்டு அரை கம்பி பதம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு கீழே போய் உட்காந்துருக்கும். அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி இல்லாமல் உங்களுக்கு இதாகும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ஊற்றின அந்த சோள மாவு மெல்ல மெல்ல டைட் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த நெய் அப்சர்வ் ஆகும், கொஞ்சம் கலர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் இந்த ஃபுட் கலரை சேர்த்துடலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு கிண்டுங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. பாருங்கள், கலர் சேர்த்த உடனே அப்படியே கலர் மாறுது. பாருங்க, அல்வா நல்லா அருமையாக இருக்குது. இதில் நெய் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா அல்வா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அல்வா வந்துட்டு இப்போ 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் நட்ஸை சேர்த்துடலாம். இப்போ நல்லா இன்னொரு தடவை கிளறி விட்டுருங்க, நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாம்பே அல்வா வந்துட்டு 3 ஹவர்ஸ் ஆனால் தான் வந்துட்டு இது நல்லா செட் ஆகும். நான் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் மாற்றி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இப்போ வந்துட்டு இதை பாத்திரத்தில் அழகாக பாம்பே அல்வா வந்துருச்சு. இதை உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இந்த பாம்பே அல்வாவோட பதம் வந்துட்டு இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். ஸ்பெஷலான பாம்பே கராச்சி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்றேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த நட்ஸ்லாம் உள்ள நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கு.
ஸோ ஒரு பைட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நட்ஸ் நல்லா வாயில் வரும். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.